இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் மீண்டும் உங்கள் அனைவரோடும் இந்த காலை பொழுதினில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 22 முதல் 30 முடிய. இந்த இறை வார்த்தை எதை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்த நிகழ்வையும், திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணி வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும், இந்த இரண்டு உள்ளங்களும் தங்கள் பணி வாழ்வை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு சில சந்தேகத்தை அவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் கலந்து கேட்டறிகின்ற பொழுது, திருமுழுக்கு யோவானுடைய தாழ்ச்சியான குணத்தையும், தான் மீட்பரல்ல மாறாக மீட்பருக்காக பாதையை செம்மைப்படுத்த வந்தவன் என்கின்ற தாழ்ச்சியுள்ள குணத்தையும் சொல்லக்கூடியதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இனி நற்செய்தி வாசகத்தினுடைய 22 முதல் 30 முடிய வாசகங்களை வாசிப்பதற்கு முன்னதாக 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 முடிய அந்த இறை வார்த்தைகளை நாம் சற்று வாசித்திருந்தோம் என்றால் அல்லது கவனித்திருந்தோம் என்றால் இதனுடைய தொடர்ச்சி நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கதேமை இருவரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு அது. அவர்கள் இருவருக்குள்ளாக நடைபெறுகின்ற உரையாடல் மிகவும் தெளிவானது. எந்த அளவிற்கு நிக்கதேமு தனிப்பட்ட விதத்தில் இறைவன் மீது அன்பு கொண்டிருந்தார், தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பியவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அற்புதமான வார்த்தைகளின் வழியாக அவருக்கு கவன ஈர்ப்பு கொடுத்தது மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நிக்கதேமும் கலந்துரையாடலுக்கு பிறகு இயேசுவினுடைய பணி வாழ்வு எருசலேம் நகரிலே ஆரம்பிக்கப்படுவதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. அதாவது இயேசு எருசலேம் நகரத்திலிருந்து பணி வாழ்வை ஆரம்பித்து யூதேயா பகுதிக்கு வந்து அவர் தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்றார். அங்கே அவர் திருமுழுக்கு கொடுக்கின்றார், இறை வார்த்தையை போதிக்கின்றார். காரணம் என்னவென்றால், தான் செய்யக்கூடிய இந்த இறையாட்சி பணியை தன்னோடு நின்று விடாமல் தனக்கு பிறகு தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் சீடர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக தன் பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது அதன் வழியாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க விரும்புகின்ற நல் உள்ளங்கள் அவரோடு இணைந்து கொள்ளக்கூடும் என்ற ஒரு நிலைமையும் இதிலே நாம் காண முடிகிறது. இப்படி இயேசு பணிவாழ்வு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்றொரு பக்கம் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவை பார்த்து திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்கிறார்கள், அங்கே இயேசுவும் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரே, நம்மிடமிருந்து மக்களை அவர் கவர்ந்து கொண்டிருக்கின்றாரே என்று அவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் சொல்லுகின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் அழகாக சொல்லுகிறார், நான் மெசியா அல்ல, மாறாக அவருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்தவன் நான் என்று தன்னை முழுவதுமாக தாழ்ச்சி உள்ள குணத்தோடு அர்ப்பணித்து பேசுகிறார். அவருடைய பணிவாழ்வு வளர வேண்டும் என்பதற்காக, அவருடைய பாதையை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எனவே நான் மெஸ்ஸியா அல்ல என்று திட்டவட்டமாக சொல்லியதோடு மட்டுமல்லாமல் தனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை ஒரு அழகான ஒரு தெளிவான விளக்கத்தையும் திருமுழுக்கு யோவான் கொடுக்கிறார். மணமகள் மணமகனுக்கு உரியவள். ஆக மணமகனுடைய அருகில்
மணமகனுடைய தோழராக நின்று கொண்டு மணமகனுடைய மகிழ்ச்சியிலே நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். அவர் சொல்வதை கேட்டும் அவரிடம் கேட்பதை செய்வதற்காகத்தான் நான் அவருக்கு முன்னதாக பிறந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக இங்கே திருமுழுக்கு யோவான் சொல்லி முடிக்கிறார். ஆக அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு திருமண பந்தத்தில் இருக்கிறது என்பதையும் இங்கே திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துவதை நம்மால் காண முடிகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆக இயேசுவினுடைய பணிவாழ்வு, திருமுழுக்கு யோவானுடைய பணிவாழ்வு, இருவருமே மக்களுக்கு தங்கள் பணியை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அதில் யார் மீட்பர் என்பதை மக்களுடைய குழப்பங்களிலிருந்து தெளிவான பாதைக்கு அழைத்து வந்து தான் மீட்பரல்ல என்ற நல்லதொரு மனப்பக்குவத்தையும் தாழ்ச்சியான குணத்தையும் இங்கே திருமுழுக்கு யோவான் சொல்லுவது நம் அனைவரையும் வியப்பில் ஆழச் செய்கிறது. எனவே இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட மனநிலையோடு பயணித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய நாளிலே இயேசுவும் திருமுழுக்கு யோவான் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? திருமுழுக்கு யோவானைப் போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல, இயேசு எவ்வாறு கடவுளோடு இருந்தாரோ, தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த மண்ணுலகிற்கு வந்தாரோ, அதே போல தாழ்ச்சியான குணமும், திருமுழுக்கு யோவானை எத்தனையோ மனிதர்கள் மீட்பர் என்று அவரிடம் சென்றாலும் நான் அல்ல, மாறாக அவருடைய பாதை செம்மைப்படுத்த வந்தவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்வதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே காணுகின்ற பொழுது அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற தாழ்ச்சியான மனதை வெளிப்படுத்துவது போல நம்முடைய வாழ்விலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்ந்தாலும் நாம் இறைவனுக்குரியவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தாழ்ச்சியான மனநிலையோடு நம் பயணத்தை தொடர வேண்டும் என்றும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளனாக இங்கே திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகின்ற பொழுது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், திருமுழுக்கு யோவான் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டினாரோ அதே போல நம்முடைய வாழ்விலும் ஆழமான நம்பிக்கை, விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தில் நாம் வளர்ந்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் இயேசுவை சுட்டி காட்டக்கூடிய நல்ல மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் என்பதையும் இன்றைய நாளிலே இந்த வாசகங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே இந்த வாசகத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவர்களாக நம் வாழ்விலே தொடர இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் இன்றைய நாளிலே வேண்டி நிற்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.